ஹலோ children, இன்றைக்கி நாம் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அதில் நியூமெரிக்கல்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம குவிக்காக ஒரு ஃபார்முலா ரீகேப் பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட இது வரைக்கும் சோஃபார் வி ஹவ் சீன் 5 ஃபார்முலா. பிக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2πa. இது ஃபீல்டு டியூட்டியை ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கான ஃபார்முலா. Second formula, field at the center of a circular current carrying loop பார்த்தோம். mu naught Ni by 2a. இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் வர ஏங்கிறது இந்த கண்டக்டர்லேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இந்த ஃபார்முலாவில் வர ஏங்கிறது ஒரு சர்க்குலர் காயிலில் கரண்ட் போச்சுன்னா அதோடைய ரேடியஸ் இசி. திஸ் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர். n அப்படிங்கிறது இந்த காயில் எத்தனை டேர்ன்ஸ் இருக்குது, ஒன்று மேலே ஒன்று எவ்வளோ சுற்றிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் இண்டக்ஷன் அட் த சென்டர் ஆஃப் அ சர்க்குலார் காயில். அடுத்தது நம்ம மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் எனி பாயிண்ட் இன்சைட் அ சாலினாய்டு பார்த்தோம். சாலினாய்டுக்குள்ளே யூனிஃபார்ம் ஃபீல்ட். ஸோ உள்ள எந்த பாயிண்ட் நம்ம எடுத்துட்டாலும் பி வந்து மியூ நாட் ஸ்மால் ni சொல்லலாம், இல்லைன்னா மியூ நாட் கேபிட்டல் n by l into y. Small n னா number of turns per unit length, capital N னா total number of turns, total length. அதுக்கப்புறம் force on a current carrying conductor placed in a magnetic field, Bill formulaன்னு சொல்லும். அடுத்தது force on a moving charge in a magnetic field. இதுக்கெல்லாம் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது நம்ம மனசில் வச்சுட்டு இந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில் வி யூஸ் ரைட் ஹேண்ட் தம்பு ரூல் ஃபீல்டு டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதை பேசிக்காக மனசில் வச்சுன்னு லெட் அஸ் ட்ரை டு ஒர்க் அவுட் சம் பேசிக் ப்ராப்ளம்ஸ். ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கலாம். There are two parallel wires having a distance of 2 meter between them. ரெண்டு parallel wire இருக்குது, ரெண்டுக்கும் நடுவில் distance is 2 meter. They carry equal and opposite current of 1 ampere. ஸோ இதில் ஒரு 1 ampere இந்த டைரெக்ஷனில் போகிறதுனா இதில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் 1 ampere போயிட்டுருக்கு. ஓகே, ஃபைண்ட் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் PQR. பிங்கிறது இங்கே லெஃப்ட் சைடில் இருக்குது, க்யூங்கிறது எக்ஸாக்ட் மிடில் இருக்குது, பிங்கிறது லெஃப்ட் சைடில் 1 மீட்டரில் இருக்குது, சாரி, க்யூங்கிறது எக்ஸாக்ட் சென்டரில் இருக்குது, ஆர்ன்றது ரைட் சைடில் 1 மீட்டரில் இருக்க பாயிண்ட். ஸோ யூ ஆர் ஆஸ்ட் ஃபைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் P, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் Q, மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் R. ஸோ இந்த கணக்கு போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், Pன்ற பாயிண்ட் நம்ம முதல்ல எடுத்துக்கலாமே. மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் P. அது வந்து ஃபஸ்ட்டு கண்டக்டர்னால, அதாவது இந்த கண்டக்டர் ஏன்னு வச்சுக்கலாம். இந்த கண்டக்டர் ஏல போகிற கரண்ட்னால ஒரு ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், பியில் போகிற கரண்ட்னால ஒரு ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ரெண்டு பேரும் டைரக்ஷன் பார்க்குறோம். சேம் டைரக்ஷன் இருந்தால் ஆட் பண்ணுறோம், ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் லாஜிக். ஸோ லெட் அஸ் டேக் த பாயிண்ட் P. அட் P the magnetic field at P due to the conductor A அப்படின்னு எடுத்துட்டா ஃபீல்டுக்கு ஃபார்முலா, ஜெனரல் ஃபார்முலா B is equal to mu naught I by 2πa. அந்த ஃபார்முலா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் mu naught into கரண்ட்டுக்கு பதிலாக I divided by 2π into A டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னால் எது, அந்த ஏலேருந்து ஏ கண்டக்டர்லேருந்து இருக்க டிஸ்டன்ஸ் 1 மீட்டரை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் into 1. ஸோ திஸ் இஸ் mu naught, ஐயும் 1 இருக்கிறதுனால by 2π. இதோட டைரக்ஷனை பார்க்குறோம். ரைட் ஹேண்டு தம்ப் ரூல், தம்ஸ் அப் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் P கண்டக்டருக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இந்த ஃபிங்கர் பார்த்தா ரைட் சைடில் இன்வெர்ட்ஸில் போகிறது, லெஃப்ட் சைடில் அவுட்வேர்ட்ஸில் வருது. ஸோ mu naught by 2π in the outward direction. ஸோ வாட் இஸ் a magnetic field at P due to the conductor Bன்னு பார்க்கலாம். அதுக்கு இதே ஃபார்முலா தான், mu naught அதே தான், கரண்ட் அதே 1 ampere தான், by 2π into A வரும்போது பார்த்தா கண்டக்டர் Bலேருந்து இது இருக்க டிஸ்டன்ஸ். ஸோ 2 + 1 3 meters, 2π into 3. So this is mu naught by 3 into 2π. இப்போ இதோடைய டைரக்ஷன் பார்க்கணும். எப்படி பார்க்குறது டைரக்ஷன்?
இங்கே தம்ஸ் டவுனில் இருக்குது. சரியா? தம்ஸ் டவுன் கரண்ட்டு வந்து பி கண்டக்டர் டவுன்வேர்டில் போகும். அப்போ அந்த கண்டக்டருக்கு லெஃப்ட் சைடில் பாயிண்ட் இருக்குது, பின்ற பாயிண்ட். அப்போ லெஃப்டில் பார்த்தா இன்வேர்ட்ஸில் போகுது ஃபிங்கர். நம்ம தம்ஸ் டவுன் வச்சிங்கன்னா இந்த தம்புக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தா ஃபிங்கர் இன்வேர்ட்ஸ், ரைட் சைடில் அவுட்வேர்ட்ஸ். ஸோ லெஃப்ட் சைடில் இன்வேர்ட்ஸ்ன்றதுனால இன்வேர்ட்ஸ்னு போடுறோம். இப்போ 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது ஏபியில். ஏனால் ஒன்று, பினால் ஒன்று, 2 ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ நெட் பி அட் பி அப்படின்னா இது 2 என்ன பண்ணுறோம், μ0/2π மைனஸ் μ0/3 × 2π பண்ணுறோம். ஏன் -1 பாசிட்டிவ்னா இன்னொன்று நெகட்டிவ். μ0/2π காமனாக வெளியில் எடுத்துட்டா 1 - 1/3. ஸோ 2/3 × μ0/2π. இன்னும் நல்லா போடணுன்னா μ0க்கு வேல்யூ ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு இட்ஸ் நாட் நெசரினா இருந்தாலும் சொல்கிறேன். 4π × 10⁻⁻⁷. அதை சப்ஸ்டியூட் பண்ணினா இன்னும் கூட பெட்டராக போடலாம். இப்போ பை கேன்சல் பண்ணிட்டா 2 கேன்சல் பண்ணிட்டா யூ ஹாவ் 4/3 × 10⁻⁻7 டெஸ்லா, இல்லைன்னா 1.33 டெஸ்லா. என்ன டைரக்ஷன்? பாசிட்டிவில் வந்திருக்கு. நம்ம எதை பாசிட்டிவ்னு வச்சுருக்கோம், இந்த அவுட்வேர்ட் டைரக்ஷனை பாசிட்டிவ்னு வச்சுருக்கோம், இன்வேர்டை தான் நெகட்டிவ் வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் இந்த அவுட்வேர்டு டைரக்ஷன். இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்லையும். மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் Q போடணுன்னா இந்த கண்டக்டர் வச்சுக்கலாம், 1 ஆம்பியர். Q பாயிண்ட் எடுத்துக்கலாம். பி கண்டக்டரில் இப்படி போடணும், 1 ஆம்பியர். ஸோ நம்ம என்ன பண்ணணும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் Q டியூ டு த ஃபஸ்ட் கண்டக்டர் A μ0 × ஐக்கு பதிலாக 1/2π × A டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ்னால் என்ன, இந்த ஃபஸ்ட்டு கண்டக்டர்லேருந்து இது இருக்க டிஸ்டன்ஸ். ஸோ 1 தான் அது. ஸோ we substitute 1. this is μ0/2π. டைரக்ஷன் பார்ப்போம். கண்டக்டருக்கு ஏ கண்டக்டருக்கு ரைட்டில் இருக்குது பாயிண்ட்டு. ஸோ இன்வெர்ட் டைரக்ஷன் தம்ஸ் அப் வச்சு பார்த்தா. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் Q டியூ டு த கண்டக்டர் B அப்படின்னா இதே தான் μ0 ஐக்கு பதிலாக 1 2π × டிஸ்டன்ஸ். இங்கேயும் 1 தான், பிலேருந்து கரெக்டாக மிட் பாயிண்டில் இருக்கு இல்லையா, 1 மீட்டர். இப்போ μ0/2π தான். டைரக்ஷன் பார்க்கலாம். இது டவுன்வர்ட்ஸ், தம்ஸ் டவுன். சரியா? அப்போ தம்ஸ் டவுன் வச்சுட்டு இப்போ பார்க்கலாம். பி கண்டக்டருக்கு பாயிண்ட் Q லெஃப்ட்டில் இருக்குது. இப்போ லெஃப்ட்டில் ஃபிங்கர் எப்படி போகிறது, இன்வெர்ட்ஸில் போகிறது. ஸோ இதுவும் இன்வெர்ட் டைரக்ஷன். ஸோ இப்போ நெட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் Qனா 2 பேரும் சேம் டைரக்ஷன், μ0/2π ப்ளஸ் μ0/2π ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 2 × μ0/2π. அப்போ 2 கேன்சல் பண்ணிட்டா or do you have 4π × 10⁻⁻7 divided by π. அப்போ நம்ம பை கேன்சல் பண்ணிட்டா so you have 4 × 10⁻⁻7 டெஸ்லா. இதே மாதிரி தான் if you want to find the magnetic induction at the point R, அப்போ தனித்தனியாக வர்ணிக்கணும். ஏ கண்டக்டர் 1 ஆம்பியர், பி கண்டக்டர் 1 ஆம்பியர், இங்கே ஆர் பாயிண்ட்டு. இது 1 மீட்டர் டிஸ்டன்ஸ், இது 3 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஆர் டியூ டு தி ஏ கண்டக்டர் போடணும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஆர் டியூ டு பி கண்டக்டர் போடணும். ஏனால என்ன வரும், μ0 ஐக்கு பதிலாக 1 2π × A டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 3 மீட்டர். டைரக்ஷன் பார்த்தோன்னா இன்வெர்ட்ஸ். இது பார்த்தோன்னா μ0 × I1 2π × A வந்து இங்கே 1 மீட்டர் தான், பிலேருந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இல்லையா, இது 1 மீட்டர். ஸோ இதோடைய டைரக்ஷன் பார்த்தோன்னா அவுட்வேர்ட்ஸில் இருக்குது. ஸோ இதில் எது பெருசோ அதுலேருந்து ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஆர்னா பெரிய வேல்யூலேருந்து μ0/2πலேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம், μ0/2π × 3. ஸோ அகெயின் யூ வில் ஹாவ் μ0/2π 1 - 1/t 2/3. ஸோ μ0 சப்ஸ்டியூட் பண்ணால் 4π × 10⁻⁻7/2π × 2/3. முன்ன மாதிரியே தான் 4/3 1.33 × 10⁻⁻7 டெஸ்லா. என்ன டைரக்ஷன், அவுட்வேர்டு. ஏன்னா நம்ம அவுட்வேர்டை தான் பெருசு, அவுட்வேர்ட்லேருந்து தான் மைனஸ் பண்ணியிருக்கோம். அவுட்வேர்டை பாசிட்டிவ்னு வச்சுட்டுருக்கோம். இன்வெர்ட் டைரக்ஷனை வி ஹாவ் டேக்கன் இட் ஆஸ் நெகட்டிவ். எது சின்னதோ அதை நெகட்டிவாக வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஒர்க் அவுட் த ப்ராப்ளம். ஸோ ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கு நான் ரொம்ப பெரிய சம்மாக போட்டுட்டேன், இதுவே போகிறோம். இதை வச்சுட்டு நீங்கள் எனி சம் யூ கேன் ஒர்க் அவுட். செகண்ட் கொஷின் போகலாம்.
There are 3 concentric rings. 1, 2, 3. 3 ring இருக்குது. பார்க்கலாமா? இதில் கரண்ட்டு இப்படி டவுன்வர்ட், இங்கே அப்வர்ட், இங்கே டவுன்வர்ட். இந்த ஃபஸ்ட்டு கண்டக்டரில் எவ்வளோ கரண்ட் போடுதுன்னா, இதோட ரேடியஸ் இது R1 வச்சுக்கலாம், இது R2, this is R3, இது I1, I2, I3 வச்சுக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்கு? I1 is 1 ampere, I2 is 2 ampere, I3 is 3 ampere. அதே மாதிரி R1 is 1 meter, R2 is 2 meter, R3 is 3 meter. என்ன கேட்குறாங்க? at the center O, what is the magnetic field produced? நம்ம பார்த்தா அந்த ஓல ஏன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, ஒவ்வொரு ரிங்கில் போகிற கரண்ட்டும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் த சென்டர் இஸ் B1 + B2 + B3. ஆட் பண்ணமா சப்ட்ராக்ட் பண்ண மாதிரி நம்ம பார்த்துக்கணும். டைரக்ஷன் சேமாக இருந்தால் ஆட் பண்ணணும், மாறி இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணணும். B1னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு த ஃபஸ்ட் ரிங். ஸோ சர்க்குலர் காயிலில் ஃபார்முலா என்ன? μ0 Ni/2a. அதை யூஸ் பண்ணால் B1 is equal to μ0 அப்படியே போட்டுக்கிறேன், N 1 தான். கரண்ட் வந்து ஃபஸ்ட்டில் 1 ampere டிவைடட் பை 2 × A வந்து 1 மீட்டர். ஸோ μ0/2. இப்போ நாம் டைரக்ஷன் என்னன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டில் டவுன்வேர்டில் போடுதா. ஸோ இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் தம் ரூலே வச்சுக்கலாம், ரைட் சைடு. ஸோ அந்த டவுன்வேர்டில் வச்சுட்டா இந்த பாயிண்ட் O லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ இன்வேர்ட்ஸில் இருக்குது μ0/2 இந்த இன்வெர்ட் டைரக்ஷன். B2 பார்த்தோம்னா μ0 அதில் போகிற கரண்ட் I2 2 டிவைடட் பை 2 × radius 2. ஸோ அதுவும் μ0/2 தான். பட் டைரக்ஷன் பார்த்தா அவுட்வேர்ட்ஸ். B3 பார்த்தா μ0 3/2 × 3. ஸோ அகெயின் அதுவும் μ0/2 தான், ஆனால் டைரக்ஷன் இஸ் இன்வேர்ட்ஸ். அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு பார்த்தா B is equal to B1, the positive வச்சுட்டு outward minus B2 plus B3. So B1 அப்போ μ0/2 minus μ0/2 plus μ0/2. டைரக்ஷன் என்ன? இன்வேர்ட்ஸ். ஏன்னா இன்வேர்டு தான் நம்ம பாசிட்டிவ் B1 B3 ப்ளஸ் வச்சுருக்கோம். ஸோ ஒன்று கேன்சல் ஆகிட்டா. யூ ஹாவ் μ0க்கு பதிலாக 4π × 10⁻⁷ போடலாமா? /2 போட்டால் 2π × 10⁻⁷ டெஸ்லா. ஸோ இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க, μ0க்கு வேல்யூ 4π × 10⁻⁷. 12th போனால் நல்லா தெரியும், பட் இல்லாமையே கூட நம்ம போடலாம். பட் ஆரம்பத்துலேருந்தே தெரிஞ்சு போடுறது இட் இஸ் பெட்டர். ஸோ ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் பார்த்தோம், சர்க்குலர் காயில் பார்த்தோம். அடுத்தது ஒரு சாலினாய்டு பார்க்கலாமா? ஓகே. ஸோ ஒரு சாலினாய்டுக்கு சம்மருக்கான பார்க்கலாம். ஓகே. ஸோ ஓகே, ஃபோர்ஸ் இப்போ ஒயர் ஆஃப் லென்த் 0.8 meter is placed perpendicular to a uniform magnetic field of induction 0.9 Tesla. Calculate the force on the conductor if the current flowing through it is 4 ampere. அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, நார்த்து சவுத்து, 0.9 Tesla. இதில் பர்பெண்டிகுலராக ஒரு கரண்ட் போகிற கண்டக்டர் வச்சுருக்கோம். அப்போ அதில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்டிவ் வரும் இல்லையா, அது எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் F is equal to BIL sin theta. பார்க்கலாம். Bக்கு பதிலாக 0.9, Iக்கு பதிலாக 4 ampere, Lக்கு பதிலாக 0.8, sin 90 is 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணினா நமக்கு என்ன வரும்? ஸோ 0.72 × 4 which is equal to 2.88 Newton. இதெல்லாம் டைரக்ட் சப்ஸ்டியூஷன். ஃபார்முலா தெரிஞ்சு டக்குன்னு நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 2 parallel wires of length 1 meter are 2 meter apart. 2 parallel wire இருக்குது. ரெண்டுக்கும் லெங்க்த்து 1 மீட்டர். they are 2 meter apart. ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் 2 meters இருக்குது. the direction of current in each wire is opposite to each other. ஸோ இதில் இருக்க கரண்ட்டும் இதில் இருக்க கரண்ட்டும் ஆப்போசிட். இங்கே 2 ampere போகிறது, இங்கே 2 ampere போயிட்டுருக்கு. find out the direction and force experienced by each wire. இப்படி 2 கண்டக்டரில் வச்சா முதல்ல ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் முதல்ல.
ஸோ ஃபஸ்ட்டு கண்டக்டரில் கரண்ட்டு போகிறதுனால அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். இங்கே ஒரு பாயிண்ட் பின்னு எடுத்துருந்தால் அந்த இடத்துலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் வைக்கிறோம். ஸோ நம்ம போன கணக்கில் பார்த்தோம், கரண்ட் கேரிங் கண்டக்டர் இஸ் பிளேஸ்ட் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட், இட் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ். அதனால் அந்த செகண்ட் கண்டக்டர் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ஸோ காரணம் நமக்கு தெரியுது. ஃபஸ்ட்டு கண்டக்டர் முதல்ல எப்படி அசியூம் பண்ணிக்கணும், திஸ் இஸ் அ ஃபஸ்ட் கண்டக்டர், இதில் 2 ஆம்பியர் கரண்ட் போடும். அங்கேருந்து நான் 2 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அந்த பாயிண்ட்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்க்குறேன். அதுக்கு என்ன ஃபார்முலா, ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் பை ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் μ0I/2πa. எடுத்து நான் μ0க்கு பதிலாக 4π × 10⁻⁷, கரண்ட்டுக்கு பதிலாக 2π, ஏ டிஸ்டன்ஸ் எவ்வளோ 2 மீட்டர். ஸோ இது எவ்வளோ வந்திருக்கு, 2 × 10⁻⁷ டெஸ்லா. இது என்னது, திஸ் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் produced by the current in the first conductor at the point P. ஸோ பிலேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. என்ன டைரெக்ஷனில் இருக்குது, ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணால் இன்வேர்டு டைரெக்ஷனில் இருக்குது. இப்போ இன்வேர்ட் டைரெக்ஷனில் இருக்க ஃபீல்டில் இப்போ ஃபஸ்ட் கண்டக்டர் மறந்துடலாம். இப்போ இந்த ஃபீல்டில் பீன்ற பாயிண்ட்டில் இன்வேர்டில் ஒரு ஃபீல்டு இருக்குது. இந்த இடத்துல நம்ம கரண்ட்டு போகிற கண்டக்டர் கொண்டு வந்து வைக்கிறோம். So a current carrying conductor placed perpendicular to the magnetic field will experience a force எவ்வளோ, BIL sin theta. இப்போ எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுருக்கோம், 2 × 10⁻⁷ வச்சுருக்கோம். கண்டக்டரில் எவ்வளோ கரண்ட் போகுது, 2 ஆம்பியர். கண்டக்டரோட லென்த் என்ன கொடுத்துருக்காங்க, 1 மீட்டர். ஓகே, தீட்டா என்ன 90 டிகிரியில் வச்சுருக்கோம், sin 90. So this is equal to 4 × 10⁻⁷ Newton. ஸோ இது ஃபஸ்ட்டு ஒயரில் போகிற கரண்ட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் செகண்ட் ஒயரை வைக்கிறதுனால அது மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. என்ன டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்கும், ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணினா 4 ஃபிங்கரை இன்வெர்ட்ஸில் வச்சுக்கணும், மிடில் ஃபிங்கரை டவுன்வர்ட் டைரெக்ஷனில் வைக்கணும். அப்போ தம் வில் பி பாயிண்டிங் டுவர்ட்ஸ் தி ரைட். ஸோ இது மேலே இந்த டைரெக்ஷனில், திஸ் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் த செகண்ட் கண்டக்டர். ஃபஸ்ட்டு கண்டக்டர் செகண்ட் கண்டக்டரை எங்கிட்ட வராத போ அப்படின்னு தள்ளிவிடும். ஸோ ரிப்பல் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு கண்டக்டரை விட்டு தூரக்கு அனுப்புகிற மாதிரி இருக்குது. ஸோ 2 கண்டக்டர்லேயும் ஃபஸ்ட்டு கண்டக்டர் செகண்ட் கண்டக்டர் மேலே இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறது. எவ்வளோ ஃபோர்ஸு, 4 × 10⁻⁷. ஒரு செகண்ட் கண்டக்டர் சும்மா இருக்குமா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ செகண்ட் கண்டக்டர் ஃபஸ்ட்டு மேலே இந்த டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறது. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், 2 கண்டக்டரில் கரண்ட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போச்சுன்னா அவங்க 2 பேருக்கும் நடுவில் தெர் வில் பி a repulsive force. ஒன்று தள்ளிவிடும். 2 கண்டக்டரில் சேம் டைரெக்ஷனில் கரண்ட்டு போனால் there will be a attractive force between them. இந்த ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். தெரியுதா, ஃபஸ்ட்டு கண்டக்டரில் போகிற கரண்ட்டுனால எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் செகண்ட் கண்டக்டரை வச்சா எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ வி ஆர் டேக்கிங் 2 கான்செப்ட்ஸ் இன் டு த சேம் சம். ஒரே சம்மில் 2 கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுறோம், ரைட் ஹேண்டு தம்ப் ரூல் யூஸ் பண்ணுறோம். ஃபோர்ஸ் டைரெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃப்ளமிங்ஸு லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் நிதானமாக இந்த சம்மை 2 தடவை 3 தடவை திரும்பி பார்த்து புரிஞ்சுட்டு பார்க்காம ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான சம், இதெல்லாம் ரொம்ப பேசிக். நெக்ஸ்ட் கொஷின் போனோன்னா, a current carrying wire is placed in the xy plane. ஸோ இப்படி xy plane இருக்குல்ல, பிளேனில் 2 டைரெக்ஷன் இருக்குது. இப்படி ஒரு xy plane இருக்குது, அதில் இந்த y டைரெக்ஷனில் ஒரு கரண்ட் போகிற கண்டக்டரை வச்சுருக்கோம். A beta particle starts moving with a velocity 10⁴ meter per second at a distance d is equal to 1 meter. இங்கேருந்து ஒரு 1 meter டிஸ்டன்ஸில் ஒரு பீட்டா பார்ட்டிகிள் இஸ் நத்திங் பட் an electron. அதுக்கு சார்ஜ் -1, mass 0, charge -1, mass of the particle is 0. இது எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது, இதுக்கு பேரலல் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. என்ன வெலாசிட்டியில் மூவ் ஆகுது, 10⁴ meter per second.
Find the direction and magnitude of the force experienced by the particle. பார்க்கலாம் இது என்ன கான்செப்ட்? A moving charge in a magnetic field. முதல்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே? இந்த கரண்ட்டு போகிற கண்டக்டரில் கரண்ட்டு போகிறதுனால இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு சுற்றி எல்லா இடத்துலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த பாயிண்டில் ஒரு பி ப்ரொடியூஸ் ஆகுது. எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இது? μ0I/2πa. சரியா? அதுக்கு அந்த சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா இங்கே கரண்ட் எவ்வளோ போயின்னு இருக்குது? 1 ஆம்பியர் கரண்ட் போகிறது, 1 மீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ μ0 போட்டுக்கலாம். ஐக்கு பதிலாக 1, 2π இன்ட்டு ஏக்கு பதிலாக 1. ஸோ 4π இன்ட்டு 10⁻⁻7/2π. ஸோ யூ ஹாவ் 2 இன்ட்டு 10⁻⁻7 டெஸ்லா. இது வந்து இந்த கண்டக்டரில் கரண்ட்டு போகிறதுனால ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. என்ன டைரக்ஷனில் இருக்கும்? ரைட் ஹேண்டு தம்ப் ரூல் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணினா தம்ஸ் அப் வச்சா கண்டக்டருக்கு ரைட் சைடில் பாயிண்ட் இருக்குது. ஸோ இன்வெர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த பாயிண்டில் இன்வெர்டில் ஒரு ஃபீல்டு இருக்குது. அதுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் பார்ட்டிக்கிள் மூவ் ஆகுது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் மூவ் ஆனால் அது மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். எவ்வளோ இருக்கும் அந்த ஃபோர்ஸு? BQV sin θ. இப்போ எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகுது? 2 × 10⁻⁻7 கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது இந்த பீட்டா பார்ட்டிக்கிள் சார்ஜ் என்ன? -1. ஸோ நான் க்யூன்னு போட்டுக்கலாம். E தான் சார்ஜ். 1.6 × 10⁻⁻19. நம்ம வந்து ஃபோர்ஸ் மேக்னிடியூடுக்கு சார்ஜுக்கு நெகட்டிவ் போட வேண்டியதில்லை. மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிச்சு வெறும் வேல்யூ மட்டும் போட்டால் போதும். வெலாசிட்டி என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுது? 10⁴ m/s. sin θ எவ்வளோ? 90 டிகிரியில் போகுது. ஸோ யூ ஹாவ் 1.6 × 2 is 3.2 × 10⁻⁻3. அது கூட ஆட் பண்ணினா -3 10⁻⁻22 நியூட்டன். டைரக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பார்க்கலாம். 4 ஃபிங்கரை ஃபீல்டு இன்வெர்ட்ஸில் வச்சுக்கலாம். மிடில் ஃபிங்கரை டவுன்வர்டில் வைக்கணும். ஏன்னா பீட்டா பார்ட்டிக்கிள் நெகட்டிவ் சார்ஜுங்கிறதுனால அதனால் வர கரண்ட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். சரி, அது மாதிரி இன்வெர்ட்ஸில் வச்சுக்கலாம். மிடில் ஃபிங்கரில் டவுன்வர்டில் வச்சா நம்மளோட தம்பு இப்போ பார்த்தீங்கன்னா கையை இப்போ தெரியும். ரைட் ஹேண்ட் டைரக்ஷன், அதாவது நம்ம இந்த எக்ஸ் டைரக்ஷன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த டைரக்ஷனை காட்டும். ஸோ த ஃபோர்ஸ் டைரக்ஷன் இஸ் along the positive x-axis. இது நம்ம நேரில் வரும்போது ஒரு தடவை வச்சு காட்டுங்க. நீங்களே ட்ரை பண்ணலாம். 4 ஃபிங்கரை பேப்பருக்குள்ளே போகிற மாதிரி, மிடில் ஃபிங்கரை டவுன்வர்ட்ஸில். அப்போ பார்த்தா தம்பு தானாகவே ரைட் சைடு எக்ஸ் ஆக்சிஸை ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் கொஷின். An alpha particle is moving along the x-axis in the xy plane with velocity 10⁻³ m/s. Velocity 10⁻³ m/s. Alpha particle அப்படின்னா charge, mass is 4, charge is 2, 2e charge. ஞாபகம் வச்சுக்கோங்க. A magnetic field of 10 Tesla is present along this is moving in the xy plane. Is present in the magnetic field is present in the z axis. அப்போ என்ன சொல்ல வராங்க? theta is 90 degrees சொல்றாங்க. Find the magnitude and direction of the force. Force magnitude கண்டுபிடிக்கிறது வெறும் ஈஸி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன். Bக்கு பதிலாக 10, Qக்கு பதிலாக 2e, Vக்கு பதிலாக 10⁻3, sin θக்கு பதிலாக 90. ஸோ 10 × 2 × Eக்கு பதிலாக 1.6 × 10⁻⁻19 × 10⁻3. ஸோ பீட்டா பார்ட்டிகல்னால் அதுக்கு ஒரு சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான். ஆல்ஃபானா 2 times the charge of the electron but positive charge. ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் 3.2 × 10⁻⁻15 நியூட்டன். ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணினா எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகுது. ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் இஸ் மூவிங் இன் த எக்ஸ் ஆக்சிஸ். வெலாசிட்டி இஸ் அலாங் த எக்ஸ் டைரக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் இன் த இசட் டைரக்ஷன். அப்போ நிச்சயமாக ஃபோர்ஸ் இஸ் கோயிங் டு பி இன் த ஒய் டைரக்ஷன். ஏன்னா 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்பெண்டிகுலர். இந்த BQV sin θல மேக்னெட்டிக் ஃபீல்ட், velocity, force 3 பேரும் all the 3 are in the 3 mutually perpendicular directions.